தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. என்னடா தம்பி 4-5 நாளா வீடியோவே வரலையடா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இந்த பனியினால தொண்டை சரியில்லை. இப்போ கூட அந்த நுனியில அந்த சளி என்பது சிக்கிட்டு இருக்கு. அது பெரும் தொல்லையா போயிடுச்சு. அதனால மன்னிச்சிருங்க. காணொலி இனிமேல் தொடர்ச்சியா வரும். சரி, டாபிக் வரும். இந்த காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2021 திமுக பொறுப்பு, அதாவது ஆட்சிக்கு வந்தது. கிட்டத்தட்ட 4.5 வருடங்கள் ஆட்சி என்பது முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஆட்சி முடிய போது அடுத்த ஆண்டுல ஏப்ரல்ல இருந்து மே மாதத்திற்குள்ள தேர்தல் என்பது நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு மனிதனும் பா தெரியாம திமுக ஓட்டு போட்டண்டா என்று வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனவே திமுகவினுடைய இந்த 4.5 ஆண்டு கொடுமைகளையும் திமுக ஆட்சியினுடைய அவலங்களை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போறோம். அதாவது 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது. கிட்டத்தட்ட இப்ப 2025 முடிய போது கிட்டத்தட்ட 5 ஆண்டு அப்படின்னு வச்சுங்களேன். இந்த 5 ஆண்டுகள்ல காலங்கள் எவ்வளவு மாறி இருக்கு, ஆண்டுகள் எவ்வளவு மாறி இருக்கு, அந்த ஆண்டுகளுக்குள்ள இருக்கிற மாதங்கள் எவ்வளவு மாதங்கள் மாறி இருக்கு. அப்படி மாறிட்டே இருக்கும்போது இப்ப 2025 என்பது வந்திருக்கு இல்லையா. இந்த 2025ஆம் ஆண்டுல ஜனவரி மாதத்துல இருந்து இப்ப நடப்பு மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் திமுக சம்பவம் பண்ணிருக்கோம் இல்லையா. அந்த சம்பவத்தை வருஷப்படுத்தி பார்க்க போறோம். அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்ட்டு வருஷப்படுத்தி நம்ம பார்க்க போறோம். முதலாவதா ஜனவரி மாசத்துல நம்ம எல்லாரும் ஒரு காணொலி பார்த்துருப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காணொலி, நீங்க எல்லாரும் அறிஞ்ச காணொலி. ஒன்றும் இல்லை, நம்ம சென்னை ஈசிஆர்ல பெண்களை ஒரு மகிழ்ந்து விரட்டிட்டு போகுது. என்னடா அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மகிழ்ந்து முன்னாடி திமுக கொடி கட்டியிருக்கு. பெண்களை விரட்டிட்டு போறாங்க அப்படின்னா நான் ஏன் எதுக்கு அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். அதுவும் ஈசிஆர்ல அது பெண்களை விரட்டிட்டு போகுது அந்த திமுக மகிழ்ந்து. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவாங்க, திமுக பெரிய யோகியவான்கள் இருக்க கட்சி, யோகியங்கள் இருக்க கட்சி அப்படி இப்படி சொல்லுவாங்க. அப்ப திமுகவினுடைய கொடியை பார்த்து ஆஹா இதாண்டா திமுகனாலே இப்படிதான் அப்படின்னு அந்த காணொலியை பார்த்துட்டு பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சார் என்கிற பிரச்சனையும் ஓடிச்சு. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையோட சேர்ந்து நிறைய ஹைப்புகளை உண்டாச்சு. அதாவது இப்படி சொல்லுவாங்க, பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தது எங்க ராமசாமி, அதாவது பெரியார் அப்படின்வாங்க. அவரை முன்னிறுத்தி செயல்படக்கூடிய ஒரு கட்சியில பெண்களுடைய உரிமையெல்லாம் பறிக்கப்படுது அப்படிங்கிற போது அது மிகவும் அவலமான விடயம். சரி, ஜனவரி மாதம் பார்த்தாச்சு, பிப்ரவரி மாசத்துக்கு வருவோமா? வந்தாச்சு. சரிங்க, உலகத்துல எப்படிலாம் ரொம்ப வகையில நிறைய பேர் சாகுறாங்க, மர்மமாலாம் கூட சாகுறாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அல்பாசில போயிட்டாண்டாவ அப்படின்வாங்க. யாராவது எறும்பு கடிச்சு செத்து போயிருக்காங்களாங்க? இந்த போன பிப்ரவரி மாசத்துல திமுகவினுடைய ஆட்சியில விக்னேஷ்ன்ற ஒரு மாணவன் இறக்கும் பொழுது அவர் எறும்பு கடிச்சுதான் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இந்த திமுக ஆட்சி. அது எப்படி எறும்பு கடிச்சு சாவாங்க? நம்ம ஐயா விஜய் சொல்ற லாஜிக்கே எல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு போல லாஜிக்கே எல்லாம் படத்துல எல்லாம் சொல்லுவாங்க லாஜிக் பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த ஆட்சியில அதாவது சாவுல கூடவா லாஜிக் பார்க்க கூடாது? எறும்பு கடிச்சு யாராவது செத்து போவாங்க நாங்க சொல்லும் போதே சிரிப்பா வருது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இந்த ஆட்சி. அதாவது ஊழலை மறைக்கிறதுல ஐயா கலைஞர் அவர்களும் முன்னிறுத்துறோம் உதாரணம் அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு ஊழல்ல ஐயா கலைஞர் அவர்கள் மாட்டிக்கிட்டப்ப நீதிமன்றத்தில் கேக்குறாங்க, சர்க்கரை எங்கே, எறும்பு தின்று விட்டது, அதை அடைச்சு வச்சுட்டீங்களே மூட்டை, அது எங்க அப்படின்னு கேட்கும்போது கரையான் அரித்து விட்டது அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட வழி வந்தவர்களுடைய ஆட்சி தான் இந்த ஆட்சி. இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களே கேக்குறாங்க, ஏங்க அந்த விக்னேஷ்ன்ற மாணவன் எப்படி இறந்து போனாங்க? ஆக எறும்புகள் அவரை கடித்தன, அதனால் அவர் இறந்து விட்டார். ஆக எறும்புகளை கண்மையாக வண்டிக்கின்றோமாக அப்படிங்கிறது. இதெல்லாம் என்னத்தை சொல்ல? இவங்கதான் தமிழ் காக்க வந்த சம்பளம். பிப்ரவரி மாதத்தை பார்த்துட்டோம். இப்ப மார்ச் மாதத்துக்கு வருவோமா? மார்ச் மாதத்துல திமுக என்ன சொல்லுவாங்க, நீட்டை ஒழிக்கும் ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கடந்த மார்ச் மாதத்துல அக்கா இந்துமதி, அக்கா தர்ஷினி என்கிற 2 அக்காங்களும் செத்து போனதுக்கு காரணம் நீட் தேர்வு. இன்னைக்கு உதயநிதி ஐயா சொல்லுவாரு நீட்டு ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். அதை போய் இதுல பேச வேண்டியதுன்னு. அதாவது அது ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ரகசியம்லாம் கிடையாது. இது கல்வி என்பது ஒன்றிய அரசு பட்டியல இருக்கு. அதை சண்டை போட்டு அந்த உரிமையை கேட்டு மாநில அரசு பட்டியல்களை கொண்டு வந்தா முடிஞ்சிச்சு. இது ரகசியம் சொல்லிட்டு போப்பா மக்களே உணருங்க.
அம்மா வந்துட்டு ரகசியங்களுக்கு தான் தெரியும், ரகசியங்களுக்கு தான் தெரியும். அது என்ன, ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துலதான் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கல்வி என்பதை மாநில அரசு பட்டியலில் இருந்து மத்திய ஒன்றிய அரசு பட்டியலில் கொண்டு போறாங்க. அப்பயே ஐயா கலைஞர் அவர்கள் இப்படிதான் இருந்தாரு. அவரே தட்டி கேட்கல. இவங்க வந்துட்டு ரகசியங்களுக்கு தான் தெரியும், நாங்க நீட்ட ஒழிக்க போறோம், போங்கப்பா போய் வேற வேலை இருந்தா பாருங்கப்பா, ஆட்சியை ஒழுங்கா நடத்துங்கப்பா முதல்ல அப்படின்னு தான் மக்கள் சொல்றாங்க. அதாவது சரி, மார்ச்சை பார்த்துட்டோம், ஏப்ரலுக்கு வருவோமா? ஏப்ரல்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவு வருவது ஃபூல்ஸ் தான். மக்கள் இப்ப என்ன சொல்றாங்க, திமுக ஓட்டு போட்ட நாங்க எல்லாருமே ஃபூல்ஸ் தான், நாங்க அதை ஒப்புக்கொள்றோம் அப்படின்னு பாதி மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்படி அந்த மக்கள்ல 3 பேரு கழிவுநீர் கலந்த குடிநீரை குடிச்சிட்டு இறந்து போயிட்டாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் மழைநீர் வடிகாலில் விழுந்து செத்தவங்க, இந்த கழிவுநீர் குழாயில விழுந்து செத்தவங்க, இந்த கட்டி வச்சிருக்காங்களே தொட்டி அதுல விழுந்து செத்தாங்க, இன்னும் பல பேர் இருக்காங்க. திமுக ஆட்சியில விழுந்து சாவது, இந்த மாதிரி அரசு திட்டங்களால சாவது ஒரு சகஜமான விடயம் தான். மரணம் என்பதே சகஜமான விடயம் தான் திமுக ஆட்சியில. நிமிடமோ ஐயோ மறந்துட்டாங்களா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், தப்பா நினைச்சுக்காது. அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்வது என்ன, நாங்க ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல எல்லாம் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் சரியா பங்கேற்றதெல்லாம் கிடையாது. இந்த மே மாதத்துல ஏதோ ஊழல் பண்ணிட்டதெல்லாம் மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. மதுபான கடையில் ஏதோ ஐயா ஸ்டாலின் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த சாக்கு வச்சு அதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு கூட பேசுறாங்க. உண்மையா தெரியல. ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போய் மே மாதத்துல கலந்துட்டது, அப்ப மே மாதத்துல அது மிகவும் பெரிய பேசு பொருளாச்சு. பலரும் அதை பத்தி பேசுனாங்க. மே பார்த்தாச்சு, அப்படியே ஜூனுக்கு வருவோம். ஜூனுக்கு வந்தோம் அப்படின்னா அண்ணன் அஜித்குமார் அவர்கள் திருப்புவனத்துல காவல்துறையினரால அடிச்சு கொல்லப்பட்டாரு. அப்பதான் மக்கள் இது திமுக ஆட்சி பெரிய கொடுங்கோன்மை ஆட்சி அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த திமுகவினுடைய இந்த கொடுங்கோன்மை மக்களால பெரிய பேசு பொருளாச்சு. அது கூட அண்ணன் அஜித்குமார் அவர்கள் கோயிலுக்குள்ள அமைச்சர் பணம் போறதை பார்த்துட்டதாகவும், அதுக்குதான் அவரை போலீஸ்லயே அடிச்சு மரணிக்க வச்சதாகவும் செய்தி இருக்குது. நமக்கு சரியா அதை பத்தி தெரியல. ஆனா காவல்துறை அண்ணன் அஜித்குமார் அவர்களை திருப்புவனத்துல அடிச்சு கொண்டாங்க, அது மட்டும் நல்லது. அடுத்து ஜூலைக்கு வந்தோம் அப்படின்னா மிகவும் கொடூர சம்பவம். அண்ணன் அஜித்குமார் அண்ணன் கவின் அவர்கள் மரணிச்சது, அதாவது ஆணவ படுகொலையால. இன்னைக்கு வரைக்கும் திமுக பேசுறது என்ன, நாங்க சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம், சகோதரத்துவத்தை கொண்டு வந்துட்டோம், சாதி சிந்தனைய மக்கள்கிட்ட இருந்து வேற எடுத்துட்டோம், அதுக்கு எங்க முன்னோர்கள் எல்லாம் வேலை செஞ்சாங்க அப்படி இப்படின்னு புழுவோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல ஆணவ படுகொலை நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு உதாரணம் நம்ம அண்ணன் கவின் அவர்கள். இன்னும் பல பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல, சாதியாக மதத்தால செத்தவங்களாம் இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் மறைச்சிக்கிட்டு தான் இருக்கு திமுக அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அப்படியே திமுகவினுடைய அடுத்த சாதனை ஆகஸ்ட் மாசத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா அங்கதாங்க ஆரம்பிக்குது திமுகவினுடைய முதல் முக்கியமான பிரச்சனை, மக்களால் மிகவும் கவனிக்கப்பட்ட பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் போராட்டம். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட சுமாரா 150 நாட்களை கடந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்பது நின்று கொண்டே இருக்குது. திமுகவும் பிடிச்சுக்கிட்டு நான் உங்களை அரசு வேலை கொடுக்க மாட்டேன், கான்ட்ராக்ட்ல தான் விடுவேன் அப்படிங்குது. அவங்களும் விடாம எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தான் வேணும், நாங்க தனியார்கிட்ட போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. அரசுக்கும் மக்களுக்கும் எந்த இதுலயும் இப்படி நடந்ததே கிடையாது. ஒரு கொடுங்கோன்மை அரசுக்கும் ஒரு அரசுகிட்ட வேலை செஞ்ச தூய்மை பணியாளர்களுக்கும் பிரச்சனை ஓடுது அப்படின்னா அது ஆகஸ்ட் மாசத்துல தான் நடக்குது. யாராலையும் மறக்க முடியாத போராட்டம். நான் காவல்துறையினுடைய அராஜகம் சொன்னேன் இல்லையா, நீங்க எல்லா போராட்டத்திலயும் எடுங்க. இப்ப செவிலியர் போராட்டம் நடக்குது, தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்தது, அப்பெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்பயும் காவல்துறை வச்சு போட்டு உள்ள இழுத்து பெண்கள் கூட பார்க்காம அவங்க புடவை கீச்சு ஜாக்கெட்டு என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் நடந்தது. அது எல்லாத்தையும் நம்ம பாட்டுதான் இருந்தோம். ஏங்க இப்ப நான் ஒரு செய்தியை சொன்னேன் பாத்தீங்களா, கழிவுநீர் குடிச்சு எப்ப பிப்ரவரி மாதத்துலயா இறந்து போயிட்டாங்க, பிப்ரவரியா மார்ச்சா சரியா தெரியல, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு உறையூர்ல சொன்னேன் இல்லையா. இப்ப செப்டம்பர் மாசத்துல நம்ம ஊர்ல சென்னையில சூளைமேட்ல கழிவுநீர் கடந்த தண்ணியை குடிச்சிட்டு 5 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, இது போன்ற எவ்வளவோ மரணங்கள் திமுக ஆட்சியில சாதனைகளா நிகழுது, மக்களுக்கு அது பெரும் சோதனைகளா இருக்குது நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இன்னும் எவ்வளவு நடக்குது, ஆனா பலரும் மூடி மறைக்கப்படுது. அதான் இங்க பிரச்சனையே. அதற்கு பிறகு செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் அக்டோபர் நம்மளால மறக்கவே முடியாது. ஐயா கேஎன் அவர்களுடைய இந்த நகராட்சி பணியை வாங்கி தரேன் அப்படிங்கிற கிட்டத்தட்ட சுமாரா 850 கோடிக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அது இடி ரைடு அமலாக்கத்துறை அப்படின்ட்டு ரிப்போர்ட்லாம் போடுது. இன்னைக்கு வரைக்கும் கூட டிஜிபி போடாதெல்லாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை. இன்னும் பல வகையானது இடியாப்பு சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. திமுக தமிழ்நாட்டுக்குள்ள பல வகையான இடியாப்பு சிக்கல்களை உருவாக்கி வச்சிருக்கு. ஐயா கேஆர் அவர்கள் மாட்டதுனால அவங்க பையன் அறிஞர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்துட்டு அம்மா கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு போய் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் மக்கள் எல்லாம் பேசினாங்க. அந்த புகைப்படங்கள்லாம் கூட வெளியில வந்தது. அதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்து
ரசிச்சோம். பாருங்க திமுகவினுடைய கொடுங்கோன்மை ஆட்சி, ஊழல் அப்படின்னு. திமுக ஒரு ஊழல், ஒரு முறைகேடு அப்படின்னா உடனே டெல்லிக்கு போயிடுவாங்க. அவங்க இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, இவங்க அங்க போய் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஆனா டெல்லிக்கு ஸ்ட்ரைட்டா பறந்துடுது. இன்னும் இப்ப நவம்பர் மாதம் வந்துருச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம், நம்ம எல்லாருமே பார்த்த விடயம். கோவையில ஒரு கல்லூரியை சார்ந்த கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு அக்கா வன்கொடுமை செய்யப்பட்டாங்க கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடியே. அப்ப திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எவ்வளவு அளவு சரியா இருந்திருக்கு, திமுக சாதனை என்ன, மக்களுக்கான சோதனை என்ன அப்படிங்கிறது இந்த கடந்த நவம்பர் மாதத்துல நம்ம உணர்ந்துக்கணும். பாருங்க, இப்ப ஏர்போர்ட் பின்னாடியே இந்த சம்பவம்லாம் நடக்குது அப்படின்னா புரிஞ்சுங்க. இதுதான் நாம ஒன்றும் சொல்லலை. இன்னும் யார் அந்த சாரு இப்ப தமிழ்நாட்டுல இன்னும் எவ்வளோ பாலியல் தொல்லைகள் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் திமுக கண்டுக்கிறதும் இல்லை, அதெல்லாம் ஊடகங்களை வெளியில எடுத்து பேசுறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே தான் இருக்காங்க. நவம்பர் மாதம் மிக முக்கியமான மாதம். நம்ம செவிலிய தாய்மார்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, சாரி, அவங்க ஒன்று குறிப்பிட்டு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டுல போக்குவரத்து துறையை சார்ந்த நபர்கள் போராடிதான் இருக்காங்க, ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்ப சொன்ன தூய்மை பணியாளர்கள் 150 நாளாக கடந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இப்ப செவிலியர்கள் போராட்டம் புதுதா தோன்றிருக்குது. இது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இன்னும் எவ்வளோ போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்குது. இது திமுக அரசு பெரும்பாலும் மூடி மடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசுறாங்க. ஒரு பக்கம் ஊடகங்கள் இதை சட்ட கூட பண்றது இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுமா செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க. ஏதோ இந்த காணொலியை பாக்குறீங்க, மற்ற ஊடகங்கள்ல போடுறாங்க, அதை பாக்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. ஓ, திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டுல இவ்வளவு நடக்குது, மக்கள் போராட்டம் பண்றாங்க அப்படின்ட்டு. காட்டலன்னா பேசலன்னா யாருக்காவது தெரியுமா? அப்ப திட்டமிட்டு இந்த விடயங்கள் மூடி மறைக்கப்படுது. மக்களே, நீங்க தான் உணரணும். நீங்க தான் இதெல்லாம் தேடி தேடி பார்த்து தெரிஞ்சுக்கணும். தேடி பட்டனை பார்த்து தேடி ஓட்டு போடுறீங்களே, எங்க இருக்குன்னு. அதே போல திமுக என்னென்ன பண்ணுது, மக்கள் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறதையும் தேடி தேடி பார்த்து தெரிஞ்சுங்க. நான் திமுகவினுடைய சாதனைகள் பற்றி 5 ஆண்டு சாதனையில நான் பேசணும் அப்படின்னு வந்தேன். ஆனா ஓராண்டு சாதனை மட்டும்தான் அவங்க கிட்ட கடத்த முடிஞ்சுது. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அப்ப ஓராண்டு சாதனை இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னா 5 ஆண்டு சாதனை எவ்வளவு சூப்பரா இருக்கும். மக்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.